ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் போயிட்டு இருக்கு. உலக அதிசயங்கள் அது ஒண்ணு. ஏன்னா யாரை பார்த்தாலும் வாய்க்கு வந்த லாங்குவேஜில் திட்டுறது. தந்தை பெரியார் அப்படின்றவர் தான் திராவிட இயக்கங்களுடைய தலை காவேரி. அங்கிருந்து வந்த ஊற்றுகள் தான் பல கட்சிகள். அவர் இல்லாம திராவிடன் ஐடியாலஜி கிடையாது. இதெல்லாம் சொன்னா சில பேருக்கு ஏற மாட்டேங்குது. எந்த நிலைமைக்கு போயிருக்காங்கன்னா, நீங்க நான் பார்த்த எலெக்ஷன்ல எவ்வளவு எலெக்ஷன் பார்த்துட்டேன் என் லைஃப்ல. நான் முன்னாள் முதலமைச்சர் அம்மாவை கூட நான் இன்சார்ஜா இருந்த எலெக்ஷன்ல எவ்வளவு கேவலமா வெங்காயத்தை எரிஞ்சா நீ எரிஞ்சு பாரு. என்கிட்ட பாம்பு இருக்கு, அது எங்க தலைவர் கொடுத்த பாம்பு. எல்டிடி பிரபாகரனை கொண்டு வந்து இங்க கேவலப்படுத்துறது இல்லாம ஏற்கனவே அமரர் ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸ், ரகுவத்மன் விசஸ் வேலுப்பிள்ளை பிரபாகரன், அந்த மாதிரி வழக்குகள் அதையெல்லாம் சந்தித்து எங்கேயோ போய் முடிஞ்ச பின்னாடி என் தலைவர் கொடுத்த பாம்பு இருக்கு, நான் எரிவேன். எரிஞ்சா ஒரு சின்ன அந்த எரிஞ்ச இடமெல்லாம் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி ஒரு புல்லு பூண்டு கூட அங்க உனக்கு கிடைக்காது, வேணா எரியட்டுமா, என் கையில பாம்பு இருக்கு. இதான் சார் எலெக்ஷன். தமிழ்நாடு பூரா தீப்பிடிச்சு எரியுமா? அடுத்த வார்த்தை, அதுக்கு அடுத்த வார்த்தை ரொம்ப சூப்பர். கொலை வெறியில் இருக்கேன். அடுத்து புதுசா சொல்றாரு கொலை வெறியில் இருக்காராம். யாரையா போய் கொலை பண்ணு, யார் வேணான்றா உன்ன, எங்க வேணாலும் கொலை பண்ணு. நீ கொலை வெறியில் இருந்தா ஈரோடு மக்களா கிடைச்சாங்க. இதுக்கு அடுத்தது ரொம்ப வேதனையான விஷயம். ஈரோடு மக்கள் நம்ம ஊடகங்கள் மூலமா தெரிஞ்சுக்கணும். அவருக்கு கீழே ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவரு பாம்பு எறியறன்றாரு. அவருக்கு கீழே இருக்கவர் செருப்பு எடுத்து காமிக்கிறார். எந்த எலெக்ஷன் கேம்பெயின்லயாவது உண்டா? நீங்க பார்த்தது உண்டா? காலில் இருக்க செருப்பை கழட்டுறான், கழட்டி மேல காமிச்சா என்னங்க? திஸ் இஸ் த வே ஆஃப் கேன்வாசிங். ஓட்டு கேட்கறதுக்கு இதுதான், இது மாதிரி மெத்தட் தான் ஓட்டு கேட்கறதா? ஈரோடு மக்களுக்கு செருப்பு எடுத்து காமிப்பீங்களா? அங்க இருக்க ஒவ்வொரு ஓட்டரும் எவ்வளவு வேதனைப்படணும். கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிறது, குண்டாசை நிறுத்தி வச்சுக்கிறது, செருப்பு எடுத்து காட்டுறது, பாம்பு எறியறங்கிறது. ஈரோடு மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போறீங்க சொல்லுங்க. அண்ணன் இளங்கோவன்ற உண்மையான ஒரு தலைவர், அமைதியானவர், தந்தை பெரியார் அண்ணன் மகன் பேரன். அவர் இருந்த தொகுதி அது. அவர் சன் இருந்தாரு. ஒரு நாள் யார்ட்டையும் லஞ்சம் வாங்கினவர் இல்லை. அவர் போற்றக்கூடிய மதிக்கக்கூடிய தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் இந்த இடத்துல போய் நின்றுட்டு பாம்பு எறிகிறேன், அது எறிகிறேன், இது எறிகிறேன்னா என்ன சார்? தமிழ்நாடு சுடுகாடா போய் முடிஞ்சிடும் போல் இருக்கு. என்னன்னு தெரியல. ஏன்னா நான் பெரிதும் மதிக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களிடம் இன்னும் 2 நாள் 3 நாள் முடிஞ்சிடும். அதுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஆட்களை இங்கே வளரவிட்டால் தமிழ்நாடு தீய சக்திகளை வளரவிட்டதாக அமைந்துவிடும். அதை நீங்க எலெக்ஷனுக்காக, எலெக்ஷன் ப்ராசஸுக்காக பல வருடங்கள் நான் பழகிய அண்ணன் முத்துசாமி அவர்கள் எனக்கு தெரியும். அதனால அது பொறுமையா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல கலவரம் வேண்டாம், கலட்டா வேண்டான்னு. அதனால அவங்க ஊதுனா பறந்துடுவான், எனக்கு தெரியும். எனக்கு அங்க இருக்க மக்கள் துரத்துனா ஓடிடுவான். அதையும் மீறி அவங்க அமைதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எலெக்ஷன்ல கலவரம் வேணாம்னு நினைக்கலாம். ஆனா அதுக்காக என்னென்ன பேசுறது, கர்ப்பப்பையை பத்தி பேசுறது. நான் சப்போர்ட்டா பேசலீங்க. ஆனா நேத்தி பார்த்த முந்தா நேத்தி திருமதி கனிமொழி, நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க போய் தூத்துக்குடியில போய் தேடி நிக்கிறாங்க. வேற எங்கேயும் நிக்க முடியல. நீ என்ன நாடாரா? நாடார் தான் போய் அங்க நிக்கணுமா? தலித் எழுமையை கொண்டு போய் அம்மா திருச்சியில நிக்க வைக்கலையா? இப்படி எத்தனை உதாரணங்களா எங்களால சொல்ல முடியும்? 39 திராவிட முன்னேற்ற கழகம் தானே ஜெயிச்சிருச்சு கூட்டணி. ஒண்ணு கூட ஜெயிக்க முடியல எதிர்கட்சிகள். அதுல திருமதி கனிமொழி அங்க நின்னா, இங்க நின்னா, சென்னையில நின்னா, கோயம்புத்தூர்ல நின்னா, என்னங்க அறிவு? என்னன்னே புரியவே மாட்டேங்குது. குழம்பி போயிருக்கா அந்த ஆளு. நான் என்ன கேட்கிறேன், பார்ப்பா சீமான், நாங்க விஜய் அரசியலுக்கு வர சொல்லல, நான் சொல்லல, அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்ல. எவ்வளவு ஒழுக்கமா பேசுறார் திருமாவளவன் அவர்கள். அவர்கிட்ட தான் நீ அரசியல் கத்துக்கிட்ட. அவர் கொடுத்த மைக்கில் தான் பேசுறேன். இன்னைக்கு அவரே எழுத்து பேசுற. நீ அவரெல்லாம் சொல்லிக் கொடுத்த அரசியல் தானே நீ உள்ள வந்தது. வந்த பின்னாடி இது மாதிரி போய் பேசினா அவங்க எங்க வேணாலும் நிக்கட்டும், எங்க வேணாலும் ஜெயிக்கட்டும். நீ ஜெயிக்கிற வேலையை பாரு. ஈரோடுல என்ன பண்ண போறேன்னு சொல்லு.
நீ ஜெயிக்காததுக்கு முன்னாடியே செருப்பு எடுத்து காமிச்சிங்கன்னா ஈரோடு மக்களுக்கு ஜெயிச்ச பின்னாடி ஏதோ ஒரு உதவிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க? அந்த செருப்பை வேற விதமாக பயன்படுத்துவீங்க இல்ல? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அத்துமீறி ரவுடிசம், அராஜகம், கொலைவெறி. ஆகவே இப்படிப்பட்டவர்களை அங்கே இருக்கின்ற வாக்காளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீயும் தானே பகுத்தறிவு முறையில் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, திருமணம் பண்ணிக்கிட்ட. அப்புறம் மறுபடியும் மாத்திர தெய்வீகம், அவர்கள் உயர்ந்தவர்கள், அவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட்டு. இப்ப நீ திருமணம் பண்ணும்பொழுது மாத்திரம் ஐயரை சேர்த்தியாங்க? இல்ல, அதுதான் அவங்களும் பண்ணாங்க. தந்தை பெரியாரை உன்னை விட இது சீமானை விட புகழ்றதுக்கு ஆள் வேணும். அவ்வளவு புகழ்ச்சி. நம்ம நிருபர்கள் பிடிச்சி லெப்ட் அண்ட் ரைட் எடுத்துட்டாங்க. அப்போ ஒன்று பேசுறது, இப்போ ஒன்று பேசுறது, மாத்தி பேசுறது. அப்புறம் எனக்கு யார அரசியல் சொல்லி கொடுத்தான்னா எனக்கு பிரபாகரன் தான் சொல்லி கொடுத்தார். பிரபாகரன் வேற வேலை இல்லை பாருங்க. தமிழ்நாடு அரசியல் சொல்லி கொடுக்கறது தான் வேலையா? பிரபாகரனை காப்பாற்றியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதிகமான நிதியை கொடுத்து மாறி மாறி அண்ணா திமுக அந்த நேரத்தில் அவ்வளவு உதவிகளை செய்தார்கள். கருப்பு சட்டை அணிந்திருந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். நாம் அதையெல்லாம் பார்த்தோம். சமீபத்தில் அண்ணன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொல்றார் ஒரு மீட்டிங்ல, பிரபாகருடைய வீட்டில் வேறு யாரு படமும் இல்லை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் மாத்திரம் இருந்தது. அவர் வீட்டில் மாட்டிருக்குமா? ஆகவே பிரபாகரன் கூட தெரியுமா இல்லையா? எவனுக்கு தெரியும்? இப்ப ஏன் இந்த விவகாரம்? ஆகவே கலவரத்தை ஏற்படுத்தி அந்த தேர்தலை நிறுத்துவதற்கு இது போன்ற சதியெல்லாம் நடக்கிறது. இன்னொன்னு இந்த மீடியா மூலியமா சொல்லிக்கிறேன், பிஜேபி தேடி இருந்த வெளியில சொல்ல சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் சீமானை ஆதரிக்கிறோம். கமெண்ட். இந்த வீணா போன எடப்பாடி பழனிசாமி அது தீபாவளி மாதிரி போயிருக்கும் அந்த எலெக்ஷன். அங்க கேண்டிடேட்டை போடாம அங்க ஒரே டல் அடிச்சு ஒண்ணுமே இல்லை. ஈரோடு ஓடு வறட்சியா இருக்கு. அந்த ஆள் தான் காரணம். பயந்துகிட்டு கேண்டிடேட்டை போடல. அவர் ஒன்று ஆதரிக்கிறாரா? சொல்ல சொல்லு. அன்புமணி ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எதிர்க்கிறார். அண்ணன் திருமாவளவன் இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டார். பெரியாரை போல அம்பேத்கரை போல தலைவர்களை பார்க்க முடியாது. தந்தை பெரியாரால் தான் இந்த திராவிட இயக்கம், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே உயர்ந்து நிற்கிறார்கள் அண்ணன் திருமா சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. அப்ப எல்லாரும் நாங்க எல்லாரும் முட்டாள், நாங்க எல்லாரும் திராவிட திருடர்கள். இவர் ஒருத்தர் தான் அறிவாளி. இவரை விட்டு அறிவாளி யாருமே கிடையாது. ஊன்னு கத்துறது, நிக்கிறது, ஒரு ஆக்ட் பண்றது. ஈரோடு மக்கள் செருப்பை காண்பித்ததற்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு வச்சு நான் இதை ரெடி பண்ணி எலெக்ஷன் கமிஷன் இந்தியா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அங்க இருக்க எலெக்ஷன் கமிஷனர்ஸ், ஈரோடுல இருக்க அப்சர்வர், அங்க இருக்க கலெக்டர், கமிஷனர், இங்க இருக்க நம்ம மேடம் அர்ச்சனா பட்நாயக், சீஃப் எலெக்ஷன் கமிஷன், எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டேன் நீட்டா. அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி, உன் பெரியார் வச்சிருக்கிறது வெறும் வெங்காயம், என் தலைவன் கையில் வச்சிருக்கிறது வெடிகுண்டு. இங்க பாரு, நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல் வீசு, நான் என் தலைவன் தந்த வெடிகுண்டை உன் மேல வீசுறேன்னா பிரபாகரன் வீசுறதுக்கு வெடிகுண்டு கொடுத்துட்டு போயிருக்காரா? வீசுறாவா வீசு, நீ எங்க வர சொல்றியோ நான் வரவன், நானே தனியா வர, யாரையும் கூப்பிடல, எங்க வீசுறேன்னு பாக்குறவா நீ? எல்லாம் கொஞ்சம் ஆளுகளை சேர்த்துட்டு இந்த பொட்டைங்க மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு அதை வீசுறேன் இதை வீசுறேன்னு மிரட்டிக்கிட்டு அசிங்கமா அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பேசுறது, எல்லா லீடர்ஸையும் பேசுறது, யாரும் கணக்கிலேயே கிடையாதுங்க. என்ன நடக்கும்னு பாரு, நான் வச்சிருக்கேன், இன்னும் வீசுனா என்ன அவங்க பாத்துக்கோ, உன்னை புதைச்ச இடத்துல புல் கூட முளைக்காது, பி கேர்ஃபுல். அதுல இங்கிலீஷ் வேற வார்த்தை வருது, கலெக்டர் இங்கிலீஷ் வேற, பாரு அது பாரு இது பாரு, உன்னை காலி பண்ணிடுறேன். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அடுத்தது, நீ திராவிட குப்பையை போட்டு 50 ஆண்டுகளாக மூடி வைத்திருந்தாய், பிரபாகரன் என்னும் பெரும் நெருப்பை கொண்டு வந்து அவன் பிள்ளை சீமான் பத்த வச்ச குப்பையை எரிச்சிட்டாண்டா, தமிழ் தேசிய அரசியல் தீப்பற்றி எரியும், தமிழகமும் தீப்பற்றி எரியும். உண்டாங்க இது மாதிரிலாம் வித் எவிடன்ஸ். ஒரு கட்சி இப்படிலாம் பேச முடியாது. அதுக்கு தான் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு எலெக்ஷன்ல. அதையும் மீறி பேசினா சிம்பிள் இருந்தா சிம்பிள முடக்கலாம் 15ல, இல்லைன்னா கட்சி கொடுத்த ரெஜிஸ்ட்ரேஷனை வித்ட்ரா பண்ணிக்கலாம். இனிமேல் இந்த அங்கீகாரம் தடை செய்யப்படுகிறது, இந்த இயக்கம் காலின்னு. அதை தடை செய்வதற்காகத்தான் இவ்வளவு ஏற்பாடும் பண்ணி கொடுத்தேன். இந்த உளறிக்கிட்டே இருந்த லூசு இது மாதிரி கேவலமா பேசி மாட்டிக்கிட்டா, இனி தப்பிக்கவும் முடியாது. யூ cannot escape from the election commission now. Already recorded everything. பேசு.